வருகின்ற 31ஆம் தேதிக்குள் பொருணை புத்தக திருவிழா லட்சணனை பொதுமக்கள் வடிவமைத்து அனுப்பலாம். நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தகவல். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பொருணை நெல்லை புத்தக திருவிழா தொடர்பான முன்னேற்பாடு பணிகள் குறித்த அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் எழுத்தாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த 9வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவை மாநகராட்சி வர்த்தக மையத்தில் வெகு விமரிசையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. புத்தக திருவிழாவின் போது இளைஞர் இலக்கிய திருவிழா மற்றும் கலை திருவிழாவும் நடத்தப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு நடைபெறும் போட்டிகளில் அதிக அளவில் மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொள்ளவும், புத்தக திருவிழாவில் நிகழ்ச்சி தொகுப்பு, ஒருங்கிணைப்பு ஆகியவற்றில் கல்லூரி மாணவர், வாசகர் வட்ட மாணவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளது. பொதுமக்கள், மாணவர்கள் என அனைவரும் பயன்பெறும் வகையில் இந்த ஆண்டு புத்தக திருவிழா நடைபெற அனைத்து துறை அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என ஆட்சியர் சுகுமார் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு நடைபெறும் புத்தக திருவிழாவிற்கான லட்சணை பொதுமக்கள் வடிவமைத்து நெல்லை புக் ஃபேர் 2026@gmail.com என்ற முகவரிக்கு வருகின்ற 31ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்கலாம். பொருணை நாகரிகம் மற்றும் கற்பனையும் இனி அமையும் ஆகிய கருத்தினை மையமாக கொண்டு லட்சணையை உருவாக்க வேண்டும். சிறந்த லட்சணை வடிவமைத்து கொடுப்பவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படும். தேர்வு செய்யப்படும் சிறந்த லட்சணை புத்தக திருவிழாவின் போது லோகோவாக பயன்படுத்தப்படும். புத்தக திருவிழாவில் நூல் வெளியிட விரும்பும் எழுத்தாளர்கள் தங்களது நூல் பிரதிகளை பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பேரிடர் மேலாண்மை பிரிவில் வழங்கி பதிவு செய்ய வேண்டும் என ஆட்சியர் தெரிவித்தார். கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் துறை, மாவட்ட வருவாய் அலுவலர் நெடுஞ்சாலை சந்திரசேகர், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது அனிதா மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள், எழுத்தாளர்கள், தன்னார்வலர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.